பார்த்தீங்கன்னா கேஎஃப்சிசி டோர்னமெண்ட் டே 5 29 பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நல்ல ஒரு பவுலிங். அதே மாதிரி பிஜிபி பிரசஸ் சைடும் நல்ல பவுலிங் இருக்குது. பேட்டிங்கு நல்லா ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு டீமுமே. இன்னைக்கு டேக்கான போல் வின்னர் மேட்ச் கேஎஃப்சிசி டோர்னமெண்ட் டே 5ல் இருக்கும். இன்னைக்கு மேட்ச் ரொம்ப சின்சியராக போயிட்டுருக்கு. ரெண்டு டீமுமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க. பாப்பா யார் இன்னைக்கு போல் வின்னர் அப்படின்ட்டு. இன்னைக்கு டேக்கான லாஸ்ட் மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஃபீல்டிங் பாயிண்ட்ல இருந்து ஃபீல்டர். செகண்ட் பால் இந்த டைம் ஃபுல் டாஸ் லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கரெக்டாக வச்சிருக்காங்க. பவுலிங்க்கு ஏற்ற மாதிரியே போடுறாரு. ஃபஸ்ட்டு ரெண்டு பாலும் சிங்கிள் மட்டும்தான். தேர்டு பால் இந்த டைம் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி. இந்த இன்னிங்ஸில் ஃபஸ்ட் பவுண்ட்ரி. ஃபோர்த்து பால் இந்த டைம் கரெக்டாக ஃபீல்டர்கிட்டே போகுது. பட் ஃபீல்டர் கையிலே அடிச்சு விட்டு ஒரு ரன் ஓடிட்டாங்க. ஃபிஃப்த்து பால் இந்த டைம் ஃபுல் டாஸ் பவுண்ட்ரி. எட்ஜ் மூலியமா பவுண்ட்ரி. இந்த பவர் பிளேல லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்லா ஆடிட்டு இருக்காங்க ஃபீல்டிங் டீம். நல்ல ஓவர். பவர் பிளேவில் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். பவுலர் வந்துட்டு ஸ்லோயர் தான் போடுவாருன்னு நினைக்கிறேன். இல்லை லோ ஃபுல் டாஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங் கரெக்டாக ஃபீல்டர்கிட்டே போணுச்சு. செகண்ட் பால் இந்த டைம் ஸ்லோயர் இன்சைட் எட்ஜ் சிங்கிள். ரெண்டு பவுண்ட்ரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். இந்த டைம் வந்துட்டு ஒரு டாட் பால். ஃபோர்த் பால் ஒரு ஸ்லோயர் போட்டாருங்க. பாயிண்ட் தலைக்கு மேலே ஒரு சிக்ஸர். நல்ல ஒரு ஷாட்டு. ஸ்லோயருக்கு வந்தாரு பவுலர். ஆனால் ஒரு நல்ல ஒரு சிக்ஸர் பேட்டர் சைட்ல இருந்து. இந்த இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு 6 வந்திருக்கு. இந்த டைம் ஷார்ட் பிச் பால் மீண்டும் அதே இடத்துல. ஆனால் இந்த டைம் வந்துட்டு பவுண்டரி போயிருக்கு. இது வரைக்கும் நல்லா போட்டிட்டு இந்த பவுலர் லாஸ்ட் 2 பால் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு. இந்த டைம் கரெக்டாக உள்ளே வந்தாருங்க. ஸ்டெம்ப் லைனுக்கு வந்தார். அடிக்க முடியல பேட்டரால். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 23. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. தேர்டு ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இந்த டைம் கரெக்டாக ஃபீல்டர் கைக்கே போகுது. நல்ல ஒரு த்ரோ. ஆனால் நல்ல ஒரு ரன்னிங் வேறு. TN29 சூப்பராக பந்து போட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு வேகமாகவும் போடுறாங்க ஸ்லோயராகவும் போடுறாங்க. செகண்ட் பால் இந்த டைம் அவரோட லென்த்லேயே போடுறாருங்க. கரெக்டாக அவரோட லென்த்தில் போட்டால் ஆஃபில் வச்சிடுறாரு. வேகமாக போயிடுது. பேட்டர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. பவுண்ட்ரி சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த டைம் அதே மாதிரி தான், அதே லைன் தான். பட் கொஞ்சம் மாறிடுச்சு. மீண்டும் ஒரு பவுண்ட்ரி. பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். ஆஃப் சைடில் ஸ்டெம்ப் லைனுக்கு வந்தால் என்ன பண்ண போகிறாரு. மீண்டும் அதே இடத்துல தான். ஆஹா, மிஸ்ஃபீல்டுங்க. ஹேட்ரிக் பவுண்டரி அடிச்சிருக்காரு பேட்டர். இந்த பால் ஆஃப் சைட்லேயே அடிச்சிருக்காரு. இந்த டைம் 6 4 சிக்ஸர். நல்லா ஆடிட்டு இருக்காருங்க பேட்டரு. பவர் பிளேக்கு அப்புறம் இன்னும் நல்லா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டைம் கீப்பர் க்ளோஸ். இந்த டைம் ரிவர்ஸ் மிஸ்ஃபீல்ட். பைஸ் கீப்பர் போயிட்டு க்ளோஸ் போயிட்டு பேட்டர் அடிக்கல. பட் பைஸ் மூலியமா பவுண்டரி. ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இந்த டைம் ஒரு லைட்டா ஒரு கிளிக்கு தான். சிக்ஸர். செகண்ட் பால் இந்த டைம் ஒரு டாட். சரியான வேகம். தேர்டு பால் இந்த டைம் ஒரு டாட். அக்யூரேட்டா போடுறாருங்க. ஆஃப்லேயே கரெக்டா. 6க்கு அப்புறமே ஒரு 2 பால் டாட்டு. ஃபோர்த் பால் இந்த டைம் லெக்.
நல்லா போடுறாரு பவுலர். சரி வேகம் போட்டுட்டு இருக்காரு. இந்த டைம் ஷார்ட் பிச்சா போட்டாரு. சிக்ஸர் அடி வாங்கினாருங்க போன பால் நெஞ்சில. பட் இந்த பால் ஒரு சிக்ஸர். வெயிட் பண்ணி சிக்ஸ் அடிச்சுட்டாரு. போன பால் சிக்ஸ், இந்த பால் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர்கிட்டே போகுது. நல்ல ஒரு ஃபீல்டிங் தடுத்துட்டாரு. சிங்கிள். 4 ஓவர் முடிவுல 59. 5வது ஓவர். நல்லா ஆடிட்டு இருக்காங்க பேட்டிங் டீம். ஃபர்ஸ்ட் பால். இந்த டைம் டாட் வித்து கொடுத்து அடிக்கிறாங்க. பட் ஸ்டெம்ப்லைனுக்கு வந்து அடிக்கல பேட்டிங் டீம். இந்த டைம் அதே மாதிரி வித்து கொடுத்து போட்டிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். சூப்பர் ஃபீல்டிங். நல்லா சேஸ் பண்ணி பந்து தடுத்துட்டாரு. அடுத்து போயிட்டு ஃபீல்டர் எடுத்தும் போட்டுட்டாரு. தேர்ட் பால். இந்த டைம் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. கண்ட்ரி திசையில போயிருக்கு. நல்ல ஒரு த்ரோவா இருந்தா நல்ல த்ரோ தான். பட் 2 ரன் ஓடிட்டாங்க. பேட்டர்ஸ் செம ரன்னிங். இந்த ஓவரில் இது வரைக்கும் இன்னும் பவுண்டரிஸ் எதுவும் போகலை. பவுலர் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சா ஸ்ட்ரைட்ல 6 அடிச்சிருக்காருங்க பேட்டரு. அடிக்கிறது எல்லாமே ப்ராப்பரான கிரிக்கெட் ஷாட்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு பார்க்க. இந்த டைம் மிஸ் பண்ணிட்டாருங்க. அவர் வந்துட்டு இந்த சைடில் நல்லா ஆடிட்டு இருந்தார். ஆஃப்ல பரபந்த விட்டு தட்டு கட்டு 4ன்ட்டு. பட் இந்த டைம் மிஸ் பண்ணிட்டாரு பேட்டர். லாஸ்ட் பால் இவரோட ஓவரில். இந்த டைம் ஸ்ட்ரெயிட்ல தான் அடிச்சிருக்காரு. 2 ரன் ஓடுறாங்க. நல்ல ரன்னிங். கொஞ்சம் பெட்டரான த்ரோவாக இருந்திருக்கணும் ஃபீல்டர்கிட்டேருந்து. லாங் ஆனில் இருந்த ஃபீல்டர். 5 ஓவர் முடிவில் 70 ரன் அடிச்சிருக்காங்க பிஜிபி பிரதர்ஸ். இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர். பவுலர் வந்துட்டு போன டைம் வேகமாக போட்டார். பட் 2 சிக்ஸும் கொடுத்துட்டாரு. இந்த டைம் லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அவுட். சரியான வேகத்தில் போடுறாரு. அவுட். ஃபர்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு யார்கர். 2 ரன்னுக்கான சான்ஸ் இருக்கா? அவர் பாட்டுக்கு ஓடுறாருங்க. 2 ரன் ஓடிட்டாருங்க பேட்டரு. ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் ஓடிட்டாருங்க மணிமாறன். எனக்கு ஸ்ட்ரைக் வேணும்னு கேட்குறாரு. நான் அடிக்கணும் அவர் அப்படின்ட்டு. தேர்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட் வேகமாக போகுது ஆஃப்ல. ஆனால் 2 ரன் ஓடிடுறாங்க. அவுட். ஓட முடியல பேட்டரால. சாரி. ஆனால் சூப்பர் பேட்டிங் பேட்டரு. பவுலிங் டீம் சூப்பராக பந்து போட்டாங்க. செம்ம வேகம் போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான கிரிக்கெட் ஷாட் ஆடினாருங்க. அவரு சூப்பராக ஆடினாரு. கண்டிப்பாக இந்த பேட்டரை பாராட்டி ஆகணும். ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க பவுலர். 2s மட்டும்தான் போயிட்டு இருக்கு இது வரைக்குமே. இன்னும் ஒரு பவுண்டரியும் கொடுக்கல. இந்த டைம் எட்ஜ். நல்ல கேட்சு. ஒரு டேக்கன் கீப்பர்ட்ட இருந்து. லாங்கெல்லாம் ஓடல இந்த பவுலர். ஆனால் ஷார்ட்டாக தான் ஓடுறாரு. ஆனால் பயங்கரமான வேகம் போடுறாரு. பேட்டர் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாரு. பார்க்க நல்லா இருக்கு. செம்ம வேகம் போடுறாரு. உடம்பெல்லாம் வளைச்சி. அவுட். சூப்பரான ஒரு ரன் அவுட். இந்த இன்னிங்ஸ்ல லாஸ்ட் பால். ஒரு நோ பால். இது வரைக்கும் நல்லா போட்டுக்கிட்டு இருந்த பவுலர் லாஸ்ட் பால் ஒரு நோ பால் போட்டு பவுண்டரி போயிடுச்சு. வேகம் சரியான வேகம். இந்த இன்னிங்ஸ்ல மீண்டும் ஒரு லாஸ்ட் பால். ஃப்ரீ ஹிட். ஒரு யார்கர். ஆனா 2 டீம்ல வந்துட்டு நல்லா ஓடக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. ரன்னர்ஸ் அவுட். ரன் அவுட். 2 ரன் ஓடக்குள்ள ரன் அவுட். சூப்பரா போட்டிருக்காருங்க. அந்த நோபால் மட்டும் இல்லைன்னா பவுலர் சூப்பரா போட்டிருக்காரு. செம ஓவர். கண்டிப்பா பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. TN29 80 ரன் அடித்தால் வெற்றி பெற முடியும். பவுலிங் டீமும் வந்துட்டு பிஜிபி பிரதர்ஸ் சூப்பரா பந்து போடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பால் இந்த இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் சேஸ் பண்றாரு. பட் பிடிக்க முடியல. பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாருங்க பேட்டர். செகண்ட் பால்.
போன பால் பவுண்டரி, இந்த பால் ஆஃப்ல. நல்ல ஒரு ஃபீல்டிங், சூப்பரா ஃபீல்டிங் பண்றாங்க. ஃபயரா இருக்கு இந்த மேட்ச். இந்த மேட்ச்ல ரெண்டு டீமுமே சூப்பரா ஃபீல்டிங் பண்றாங்க. இந்த டைம் வைட் பால், போன பால் வைட். மீண்டும் ஒரு தேர்ட் பால். இந்த டைம் டாட். டீம்மேட்ஸ் எல்லாம் ஒரு சித்தப்பன்னு கூப்பிடுறாங்க. மீண்டும் ஃபர்ஸ்ட் பால், சூப்பர் த்ரோ, ஃபயர் ஃபயர் ஃபயர். இந்த டைம் ஸ்லோயர் பால், சிங்கிள் மட்டும். பவர் பிளேல லாஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் ஓவர். ஷார்ட் பிச் பால், மிஸ். அவுட்டுக்கு இருக்கிறாங்க. அவுட்டுக்குலாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அநேகமா. வைடு கொடுத்துருக்காங்க. மேட்ச் கண்டிப்பா அம்பையர்களுக்கும் ஒரு ப்ரெஷரான மேட்ச் தான். ரெண்டு டீமுமே அக்ரஷனோட ஆடுறாங்க. ஒரு டாட், சூப்பரான ஓவர் போட்டிருக்காரு. பவர் பிளேல ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறமேட்டு 2 வைடு, ஒரு சிங்கிள். ஆக மொத்தம் ஒரு ஓவர் முடிவுல 7 ரன் மட்டுமே. பவர் பிளேல செகண்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் பால். இந்த டைம் ஒரு சிக்ஸர். பேட்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அடிக்கிறாரு, இல்லைன்னா சிக்ஸ் அடிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன ஓவருமே வந்துட்டு பவுண்டரி அடிச்சாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நல்ல ஒரு கம்பேக் பண்ணாரு பவுலர். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஓவரும் நடக்குமான்னு பார்ப்போம். போன பால் சிக்ஸர், செகண்ட் பால். இந்த டைம் லெக் சைடில் அடித்து 4 ஓட்டங்களை பெறுகிறார் பேட்டர். பால், டாட் பால். ஃபோர்த் பால். இந்த டைம் ஃபீல்டர்ட்டே போகுது கரெக்டா. டாட். பேட்டர் வந்துட்டு 6 அடிச்சதுக்கு அப்புறம் 4 அடிச்சதுக்கு அப்புறம் சிங்கிள் மாத்தி கொடுத்தா கூட பரவாயில்லாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த டைம் லாங் ஆஃப்ல பவுண்டரிக்கான சான்ஸ். பவுண்டரி. இந்த ஓவர் பேட்டர் டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. பவர் பிளேயோட லாஸ்ட் பால். இந்த டைம் மீண்டும் லாங் ஆஃப். ஒரு சூப்பரான ஃபீல்டிங், ஃபயரா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஓவர் முடிவுல 22 ரன் அடிச்சிருக்காங்க TN29. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பால் அவுட் சைடு எட்ஜ், சிங்கிள் மட்டும். ரொம்ப நேரம் கழிச்சு பேட்டர் இப்பதான் பால் பிடிக்கிறாரு. பவர் பிளே ஃபுல்லா நான் ஸ்டிக் பேட்ஸ்மேனே பிடிச்சிட்டாரு. இந்த டைம் சவுண்டு கேக்குது, பட் நாட் அவுட். ஃபீல்டிங் டீம் பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் மேலேயே வந்துட்டு ஒரு ப்ரெஷரை போடுறாங்க. நல்லா இருக்கு மேட்ச், பார்க்க சூப்பராக இருக்கு. ஃபயராக 11 பேருமே பேசுகிறாங்க. ஃபீல்டிங் டீம் பிஜிபி பிரதர்ஸில் நல்லா இருக்கு மேட்ச்சு. இந்த டைம் ஒரு நல்ல ஷாட்டுங்க, கரெக்டா அவரோட ஸ்லாட்லயே போட்டாரு. சிக்ஸர் பனிஷ் பண்ணிட்டாரு பேட்டர். இந்த டைம் எட்ஜ் ஃபீல்டர் தாங்க சூப்பரா புடிச்சிட்டாரு கீப்பர். அடுத்து நியூ பேட்டர் ஸ்ட்ரைக். வைடு கொடுத்திருக்காரு. வைட். 3 பால். பேட்டருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஆஃப் சைட்ல சிங்கிள் மட்டும்தான். நல்லா ஆடுறாரு இந்த பேட்டர் தான். அடிக்கிறாருங்க. 6 இலையில பட்டா இந்த கிரவுண்ட்ல எந்த ஒரு சின்னதா ஒரு இலையில பட்டாலும் 6. சூப்பரா அடிச்சிருக்காருங்க. லாங் ஆஃப்ல ஒரு 6. மீதம் இருக்கிற 18 பால்ல 43 ரன் அடிக்கணும். TN29 பிஜிபி பிரதர்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். நல்ல ஓவர் போட்டால் கண்டிப்பா பிஜிபி பிரதர்ஸ் கேம்குள்ள வந்துடலாம். இந்த டைம் ஸ்ட்ரைட்ல
ஒரு ரன். இந்த பால் டாட். தேர்ட் பால் ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. 6. நல்ல ஒரு ஷாட்டுங்க பேட்டரிக்கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நல்லா ஆடிட்டு இருக்காருங்க பேட்டரு. செம 6. ரெண்டு டீமுமே ப்ராப்பரான கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ப்ராப்பரான ஷாட் அடிக்கிறாங்க. கிரிக்கெட்டிங் ஷாட் எல்லாம் அவரோட லென்த்தில் உள்ள பனிஷ் பண்றாரு. அடிக்கக்கூடிய எல்லா ஷாட்டும் ப்ராப்பரான கிரிக்கெட் ஷாட்டா இருக்கு. பட் இந்த டைம் கேட்ச் மிஸ்ஸுங்க. ஒரு இம்பார்ட்டன்டான டைம்ல இது வரைக்கும் நல்லா பிடிச்சிக்கிட்டு இருந்த ஃபீல்டர் சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க பிஜிபி பிரதர்ஸ். ஆனா இந்த டைம் வந்துட்டு ஒரு முக்கியமான தருணத்துல ஒரு முக்கியமான வீரரோட கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இவரை மட்டும் விக்கெட் எடுத்திருந்தாவே வந்துட்டு கண்டிப்பா பிஜிபி பிரதர்ஸ் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா வந்துட்டு கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு ஃபீல்டரு. ஓகே, கிரிக்கெட்ல இதெல்லாம் சாதாரணம் தான். இந்த டைம் வந்துட்டு கண்ட்ரி திசையில் அடித்து ஒரே ஒரு ஓட்டம் மட்டும்தான். ஒரு சேஃபான ஃபீல்டருக்கு தான் போயிருக்கு. ஒரு நல்ல த்ரோவும் கூட. கிரிக்கெட்ல கேட்ச் ஓடுறதெல்லாம் சாதாரணம் தான். பட் திரும்பவும் ஒரு நல்ல ஒரு விக்கெட் எடுத்து ஆகணும். ஒரு விக்கெட்டை அவுட்டுங்க. விக்கெட் அவுட். போன பால் தான் கேட்சை மிஸ் பண்ணாங்க. பட் திரும்பவும் வந்துட்டு கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஏன் இந்த செலிப்ரேஷன் பார்த்தா பேட்டர் வந்துட்டு அந்த அடி அடிச்சிருக்காரு. அதனால தான் வந்துட்டு அந்த செலிப்ரேஷன். 2 பாலுக்கு 34 அடிக்கணும். 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாட். செகண்ட் பால் இந்த டைம் வந்துட்டு ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்றாரு. இவரு நல்லா அடித்தாரு. இந்த டைம் ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிருக்காரு. சிங்கிள். கண்டிப்பா பவுலருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏனென்றால் நல்லா போட்டிட்டு இருக்காருங்க. இந்த டைம் வைடுன்னு நினைக்கிறேன். வைடு. போன பால் வைடு மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு ஷார்ட் பிச் பால அடிச்சதை இங்கே போயிருக்கும் பேட்டர். ஆனா மிஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா சொல்லி ஆகணும். பவுலர் வந்துட்டு மேட்சை மாத்திட்டு இருக்காரு பவுலிங் டீம் பக்கம். இந்த டைம் ஷார்ட் பிச் பால் தான். பட் சிங்கிள். நாட் அவுட், நாட் அவுட், நாட் அவுட். இது வரைக்கும் நல்லா விளையாண்டிட்டு இருந்த TN29 ஒரு நல்ல ஒரு பேட்டர் விக்கெட் விழுந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ரன் அடிக்கிறதுல ஸ்லோ ஆயிட்டாங்க. இந்த ஓவரில் லாஸ்ட் பால். இந்த டைம் ஒரு எட்ஜ் அவுட். சூப்பரான ஓவரு. செமையா போட்டிருக்காருங்க பவுலர். 12 பாலுக்கு 34 அடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ 6 பாலுக்கு 30 ரன் அடிக்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுருக்காரு. இந்த ஓவரில் 4 ரன் மட்டும்தான். ஒரு குரூஷியலான ஓவரை போட்டு கொடுத்துருக்காரு. 6 பாலுக்கு 30 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல யார்க்கர் போட்டு அடிக்கவே முடியல. சிங்கிள் மட்டுமே. இன்னும் 5 பாலுக்கு 29. 5 பாலுக்கு 29 அடிக்கணும். அப்படிங்கக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்காங்க. கேட்ச். நெக்ஸ்ட் டேக்கான லாஸ்ட் 4 பால் டாட். லாஸ்ட் 3 இவரு அடிக்கிறாருங்க ஸ்ட்ரெயிட்டு. சூப்பரான 6. லாஸ்ட் 2 பால்ஸ் ஒன்லி. இந்த டைம் அதே மாதிரி தான் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் போறாரு, அவர்கிட்டே தான் போகுது. கேட்ச். ஒரு டைம் தான் குறி தவறுங்கிற மாதிரி இந்த டைம் கேட்சை பிடிச்சிட்டாரு. செம கேட்ச். லாஸ்ட் பால் இந்த டேக்கானது. ஃபுல் டாஸாக போட்டார். லெக் சைடில் போயிருக்கு. பவுண்ட்ரி.
பட் ரெண்டு டீமுமே சூப்பராக விளையாண்டாங்க. பிஜிபி பிரதர்ஸ் TN29 ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக், 5வது ஓவரில் மட்டும் ஒரு நல்ல ரன் அடிச்சிருந்தா நல்லா இன்னும் கொஞ்சம் ரன் அடிச்சிருந்தா வின் பண்ணியிருக்கலாம். பட் ரெண்டு டீமுக்கான ஃபைட் சூப்பராக இருந்தது. நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க, நல்லா பவுலிங் போட்டாங்க. ஆக மொத்தம் சூப்பரான மேட்சாக இருந்தது இன்னைக்கு.